இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. தீபாவளிக்கு அரசன் படம் பிளான் பண்றாங்க. பொங்கலுக்கு அந்த கீர்த்திவாசன் டைரக்டருடைய படத்தை ரிலீஸ் பண்றாங்க. தீபாவளி பொங்கல் பேக் டு பேக் படம் பண்றதா இருக்கு. அவர் லுக்கே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப சேஞ்சஸா இருக்கும். தியேட்டர்ல ஸ்கிரீன்ல பாக்குறப்ப பாத்தீங்கன்னா 2 கெட்டப்ல பண்றாரு. ஒரு கெட்டப்ல பாத்தீங்கன்னா அதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 8 to 10 கிலோ வந்து ஒரு மாசத்துல வெயிட் லாஸ் பண்ணாரு. அனிருத்தும் சிம்புவும் எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு தெரியும். 2 பேரும் சேர்ந்து போட்டு அந்த பாட்டு எவ்வளவு வைரல் ஆச்சு, அதனால எவ்வளவு பிரச்சனை ஆச்சு, அதை வந்து இமீடியட்டாக வந்து அந்த படத்தை வந்து இது பண்றாங்க, நிப்பாட்டுறாங்க. இதே இது வந்து தனுஷ் படத்துக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. இன்னைக்கு கமல் அவர்களுக்கு லிங்குசாமி ஒரு படம் பண்ணணும், உத்தமவில்லன் படம் வந்து லாஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்காக காம்பன்சேட் ஒரு படம் பண்றாரு. அந்த பிரச்சனை ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு. பட் அதெல்லாம் வந்து உடனே ஆக்ஷன் எடுக்கல. சிம்பு படத்துக்கு மட்டும் அந்த ஒரு பிரச்சனையை பண்றாங்க. அதுதான் ஒரு விமர்சனத்துக்கு ஆனது. அதுதான் ஒரு டிஆர் கூட சொல்லியிருப்பாரு, என் பையன் படத்துக்கு மட்டும் எப்படி பண்றாங்க அப்படின்னு. இல்ல அவர் தான் காரணம் அப்படின்னு சொன்னா மணிரத்னம் மாதிரியான பெர்ஃபெக்ஷன் பார்க்கக்கூடிய ஒரு டைரக்டர் எப்படி திருப்பி ரிப்பீட்டடா அவரை வச்சு படம் பண்ணுவார். மணிரத்னத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வந்துட்டாருன்னா அதுல ஒரு இன்ச்சு கூட மாற்ற மாட்டாரு. ஷூட்டிங் 9 மணினா கரெக்டா 8:59க்கு கேமரா ஆன் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி கரெக்டா பெர்ஃபெக்ஷன் பார்க்கக்கூடிய ஒரு டைரக்டர். முதல்ல செக்கச்சேக வந்தமானம், தக்லீஃப் படத்துல எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து 2 வருஷம் அவரோட டிராவல் பண்றாரு. கூப்பர் நேரத்துக்கு ப்ரொமோஷனுக்கு போவார். 2 வருஷம் ஒரு ஆபீஸ்ல அந்த மெட்ராஸ் டாக்ஸில ஒரு ஸ்டாஃப் மாதிரி வேலை பார்த்தாரு சிம்பு. மணிரத்னம் எப்ப கூப்பிட்டாலும் சரி, நாளைக்கு ஷூட்டிங் ஓகே, அடுத்த வாரம் ஷூட்டிங், வேற எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை. அந்த படத்துக்கு மட்டுமே 2 வருஷம் இருந்தார். இந்த டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கர்னா அந்த படத்தை தயாரிக்கிறதா இருந்துச்சு. அப்புறம் அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு சிக்கல் வந்துச்சு, இடி ரைட் இதெல்லாம் வந்ததுனால அந்த ப்ராஜெக்ட் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. மே, ஜூன், ஜூலை இப்பெல்லாம் ஆக்சுவலாக வந்து அந்த படம் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சு ரிலீஸ் ஆகிறதுக்கு தயாராக இருக்கு. அப்போ அந்த படம் இதாகுது. என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜர்னலிஸ்ட் சுபை சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஓகே சார், கொஞ்ச நாளாவே வந்து அரசன் படப்பிடிப்பு வந்து நிறுத்தப்பட்டு இருந்துச்சு. இப்ப திரும்பவும் அரசன் படப்பிடிப்பு வேலைகள் வந்து தொடங்கி இருக்கு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எதுக்காக வந்து அது நிறுத்தப்பட்டு இருந்தது? இல்லை, அரசன் ஆரம்பிச்சதே ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான கதை தான். அரசன் வந்து வெற்றிமாறனும் சிம்புவும் சேர்ந்து படம் பண்ணுவாங்களானே தெரியாது. வெற்றிமாறன் வந்து கலைப்புலி தானு அவர்களுக்காக ஒரு படம் பண்ணுறார், வாடிவாசன் ஒரு படம். அது கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட படம். அந்த படத்திற்காக சூர்யா நடிக்கிறதாகவும், அமீர், சூர்யா, வெற்றிமாறன் டைரக்ட் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட படம். அதுக்கு மாதிரி ஆஃபீஸ்லாம் போட்டு மாடெல்லாம் வாங்கி அதெல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியில் இந்த கொரோனா டைம் அப்படின்னு நிறையா தள்ளி போயிடுச்சு. அதுக்கு பிறகு ஒரு விடுதலை 1, விடுதலை 2லாம் முடிச்சிட்டாரு. அதுக்கு பிறகு விடுதலை 2 முடிச்ச பிறகு இந்த படம் ஆரம்பிக்கலான்னு பார்க்குறப்ப ஒரு பல்கா டேட் தேவைப்படுது. அப்போ சூர்யா அவ்வளவு கொடுக்க முடியாத டேட்டு அப்படிங்கிறதுனால அந்த ப்ராஜெக்டை 2 ப்ராஜெக்டாக மாத்துறாரு. தானு வந்து 2 ப்ராஜெக்டாக மாற்றிட்டு என்ன பண்ணுறாருன்னா, சூர்யா வச்சு ஒரு படம் வேறு டேரக்டர்கிட்ட, வெற்றிமாறனை வச்சு ஒரு படம் வேறு ஹீரோவோட அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டு 2 ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஒரு ஃபங்க்ஷனில் சிம்புவை மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணுறப்ப இந்த மாதிரி நம்ம ஒரு படம் பண்ணலாம், எங்களுக்கு டேட் இருக்கா அப்படின்னோடனே, பண்ணலாம் சார் அப்படின்ட்டாரு. யார் டேரக்டர்னே, வெற்றிமாறன் டேட் என்ன இருக்குது, நீங்கள் பண்ணுறீங்களானே இமீடியட்டாக வெற்றிமாறனையும் அவரையும் மீட் பண்ணுறாங்க. வெற்றிமாறன் ஒரு லைன் சொல்கிறாரு, அது உடனே பிடிச்சி போகுது, ஆரம்பிக்கிறாங்க. முதல் ஷெட்யூலில் ஒரு 18 நாள் வந்து கோவில்பேட்டில் போனாங்க. அது முடிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு திருப்பி 2வது ஷெட்யூல் வந்து இங்கே ஃபிலிம் சிட்டியில், தரமணி ஃபிலிம் சிட்டியில் ஒரு சின்ன செட் ஒன்று போட்டு அதெல்லாம் போகிறதாக பிளான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி என்னன்னா, வேல்ஸ் ஃபிலிம்ஸ் ஐஸ்வரி கணேஷ்க்கு வந்து சிம்பு வந்து ஒரு படம் பண்ணுறதா இருந்துச்சு, கொரோனா குமார் அப்படின்னு ஒரு படம். அந்த படம் ஆரம்பிக்கப்பட்டு அவர் இந்த கோகுல் எதுக்குத்தான் ஆசைப்பட்ட டைரக்டர் பண்ணுறதா இருந்துச்சு. அதில் ஆரம்பிக்க முடியாமல் போய் கொடுத்த அட்வான்ஸில் வந்து அதில் ஒரு பிரச்சனை வந்து 2 பேரும் கோர்ட்டுக்கு போய், அப்போ கோர்ட்டில் என்ன பண்ணுறாங்க, மீடியேஷன் சொல்லுவாங்க. அது மீடியேஷன்னா வெளியில இருந்து நீங்கள் முடிச்சுக்கன்னு அனுப்பிச்சிடுறாங்க. அப்பயும் முடியாமல் போயிடுச்சு. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, நான் ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்கேன் அட்வான்ஸ், அதை எனக்கு இன்ட்ரெஸ்ட்டோட கொடுங்கன்னு இவர் கேட்குறாரு. இல்லை அந்த அட்வான்ஸை வந்து எனக்கு அதிகமாக வேணும்னு அவர் கேட்குறாரு. இது மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கருத்து மோதல் ஏற்பட்டு உடனே என்ன பண்ணுறாருன்னா, ஐஸ்வரி கணேஷ் இந்த படத்தை வந்து எனக்கு அமௌண்ட்டு செட்டில் பண்ணாமல் ஷூட்டிங் போகக்கூடாதுன்னு ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு வந்து அவர் வந்து நோட்டீஸ் அனுப்புகிறாரு. அதனால் படப்பிடிப்பு செகண்ட் ஷெட்யூலுக்கு போகாமல் அப்படி நின்று போகுது. நின்று போன பிறகு அப்புறம் தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய கலைப்புலி தானு, அப்புறம் ஆர்கே செல்லுமணி போன்றவர்கள்லாம் போய் பேசி 2-3 கட்டம் பேச்சுவார்த்தை நடந்து அப்புறம் ஒரு வழியாக ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அதை வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறாங்க, சார்ட் அவுட் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு 2வது ஷெட்யூலில் வந்து ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இப்போ 20 நாளைக்கு மேலே, 25 நாளைக்கு மேலே போய்கிட்டு இருக்கு. இப்போ அடுத்த ஷெட்யூல் இது சென்னையில் முடிச்சுட்டு கோவில்பட்டி போகிறாங்க. கோவில்பட்டி போனோட படமே முடியுது. ஆல்மோஸ்ட் படம் வந்து சைலண்டாக ஒரு 70 to 80% முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 20% தான் பேலன்ஸ் இருக்குது. அது கோவில்பட்டி மட்டும் முடிச்சாருன்னா சிம்புவோடைய போர்ஷன் முடிஞ்சிடும். அப்புறம் அந்த பேட்ச் ஒர்க் மட்டும் நிறையா நடக்கும்.
மற்றபடி படத்துல வந்து சிம்புடைய போர்ஷன் ஒரு 70% முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த மாசத்துலேருந்து அவங்க வந்து கோவில்பட்டி போறாங்க. கோவில்பட்டி போறாங்கன்னா படம் வந்து முழுவதுமாக முடியுது. இதுல என்ன அரசியல்ல நம்ம எதிர்பார்க்காத பல ஆர்டிஸ்ட் வந்து உள்ள வந்திருக்கிறாங்க. ஆமா. பாத்தீங்கன்னா இப்ப சமுத்திரக்கனி வந்திருக்கிறாரு, ஆண்ட்ரியா வந்திருக்கிறாங்க, அமீர் இருக்கிறாரு, வடசென்னையில் இருக்கக்கூடிய அந்த தீனா, மற்ற எல்லா ஆர்டிஸ்டுமே இதுல இருக்கிறாங்க. கிஷோர் எல்லாருமே இருக்கிறாங்க. அனிருத் நம்ம 2 நாட்களுக்கு பிறகு பண்றாரு இந்த படத்துக்கு. அது என்னன்னா அனிருத்தை பொறுத்த வரைக்கும் அனிருத்தும் சிம்புவும் எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு தெரியும். 2 பேரும் சேர்ந்து போட்டு அந்த பாட்டு எவ்வளவு வைரல் ஆச்சு, அதனால எவ்வளவு பிரச்சனை ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். இப்போ அனிருத் வந்து ஒரு மியூசிக் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கம்பெனில ஃபர்ஸ்ட் ரிலீஸே இந்த படம் தான். ஓகே. அரசன் படத்தினுடைய பாடல் வந்து அனிருத்தினுடைய ஓன் கம்பெனில தான் ஆடியோ ரிலீஸ் ஆக போகுது. சோ அவரோட ஓன் கம்பெனில ஃபர்ஸ்ட் வர படம் அரசன் தான். இப்போ அதனால அரசன் வந்து வேகமா முடிச்சிட்டு அவங்க வந்து அடுத்து போறாங்க. அனிருத்துக்கும் சில கமிட்மெண்ட் இருக்குங்கிற செய்தி எல்லாம் கூட பாக்குறோம். அப்படிங்கிறதுனால அந்த படம் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ரொம்ப சைலண்டா ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. ஓகே சார். அதே மாதிரி வந்து இந்த பிரச்சனை வந்து அரசன் படப்பிடிப்பு வந்து நிறுத்தப்பட்டிருந்த போது டி ராஜேந்திரன் சார் வந்து ஒரு ஆடியோவை ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் வந்து முடிவுக்கு வந்தாலுமே தயாரிப்பாளர்கள் சிலர் வந்து படத்தை வந்து நடத்த விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி வந்து நடிகர் சங்கத்துல இருந்து சிம்புக்கு ஆதரவா யாருமே இல்ல, அந்த மாதிரி சில விஷயங்களும் சொல்லியிருந்தாரு. சோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நடிகர் சங்கங்கள், தயாரிப்பாளர் சங்கமே இன்னைக்கு தயாரிப்பாளர் சங்கம், நடப்பு தயாரிப்பாளர் சங்கம், கில்டு, அப்புறம் சேம்பர்னு ஒரு 4 இருக்கு. இப்ப இவங்களே என்னன்னா ஒரு சிம்புவை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகர், டைரக்டர், ப்ரொடியூசர், அவங்க அப்பா ஒரு பெரிய ப்ரொடியூசர், இவ்வளவு பேக்ரவுண்ட் இருந்தாலும் கூட அதை வந்து இமீடியட்டாக வந்து அந்த படத்தை வந்து இது பண்றாங்க, நிப்பாட்டுறாங்க. இதே இது வந்து தனுஷ் படத்துக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. இன்னைக்கு கமல் அவர்களுக்கு லிங்குசாமி ஒரு படம் பண்ணணும், உத்தமவில்லன் படம் வந்து லாஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கு காம்பன்சேட் ஒரு படம் பண்றாங்க. அந்த பிரச்சனை ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு. பட் அதெல்லாம் வந்து உடனே ஆக்ஷன் எடுக்கல. சிம்பு படத்துக்கு மட்டும் அந்த ஒரு பிரச்சனையை பண்றாங்க. அதுதான் ஒரு விமர்சனத்துக்கு ஆனது. அதுதான் ஒரு டிஆர் கூட சொல்லியிருப்பாரு, என் பையன் படத்துக்கு மட்டும் எப்படி பண்றாங்க அப்படின்னு. அது நடிகர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும், தயாரிப்பாளர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் அதை வந்து ஒரு பாரபட்சமா நடந்துட்டாங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. ஏன்னா இப்ப பாட்டினா கமல் அவர்கள் படத்தை நிப்பாட்ட முடியுமா? நீங்க அவருடைய கம்பெனி ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு, நிப்பாட்ட முடியுமா? இல்ல தனுஷ் வந்து கதிரேசன் 5 ஸ்டார் கதிரேசனுக்கு ஒரு படம் பண்றதா இருந்துச்சு, அவர் பண்ணாம இருக்கிறாரு. ஏன் ராமநாராயணன் அவருடைய பையன் முரளி அவருக்கு ஒரு படம் பண்றதா இருந்துச்சு தனுஷ், அந்த பஞ்சாயத்துல இருக்கு. இப்ப அவங்கலாம் வந்து போய் நோட்டீஸ் கொடுத்து படத்தை நிப்பாட்ட முடியுமா? பண்ணல. அப்ப இந்த இதுக்கு மட்டும் பண்றாங்க அப்படின்னா இவர் ஒரு பெரிய ப்ரொடியூசர், ஐஸ்வரி கணேஷ் வந்து பெரிய ப்ரொடியூசர்ஸ், நிறைய கவுன்சிலுக்கு செய்யறாரு, அதனால அவருக்கு பண்றன்னு ஒரு சார்பு கொஞ்சம் எடுத்துட்டாங்கிறது அவருடைய குற்றச்சாட்டு. நம்ம இப்போ ஒரு வழியை முடிச்சுட்டாங்க, இப்போ ஓரளவுக்கு பேசி முடிச்சுட்டாங்க. இப்போ என்னன்னா இந்த சங்கங்களுடைய செயல்பாடுகள் என்ன? இப்போ ஒருத்தர் படம் எடுக்க வர்றாரு, ஒரு புதுசா ஒருத்தர் ஊர்ல இருந்து பணத்தை கொண்டு வந்து படம் எடுக்க வர்றாரு. அவர் வந்தோடனே என்ன செய்யணும்? ஒருத்தர் தயாரிப்பாளர் ஆகணும்னா முதல்ல ஏதாவது ஒரு சங்கத்துல அவர் மெம்பர் ஆகணும். அவர் கம்பெனியை அதுல ரிஜிஸ்டர் பண்ணணும். கவுன்சில்லையோ, நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்திலையோ, இல்ல கில்டுலையோ, சேம்பர்லையோ, ஒரு சோன் கம்பெனி பிக்சர்ஸ், நான் தான் ப்ரொப்ரைட்டர் அப்படின்னு ப்ரொடியூசர்னு போட்டு அவர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு ஒரு அட்மிஷன் ஃபீஸ் மாதிரி ஒன்று வாங்குறாங்க. அதோட சரி. ஆனா அவருக்கு ஒரு சிக்கல் வர்றப்ப, ஒரு சின்ன படம் அவர் வந்து எடுத்துட்டாரு, ஆனா அந்த படத்தை அவர் எப்படி மார்க்கெட் பண்றது, எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றது, எப்படி கொண்டு போய் சேர்க்கறது, ஓடிடி எப்படி விற்கிறது, சேட்டலைட் எப்படி விற்கிறது, தியேட்டரிக்கல் எப்படி விற்கிறதுன்னு அவருக்கு புதுசா வர்றவங்களுக்கு தெரியாது. இதை கைட் பண்றதுக்கு ஒரு சங்கத்துல ஏதாவது ஒரு அமைப்பு இருக்கானா இது வரைக்கும் இல்லை. இதைத்தான் வந்து மறைந்த ராஜன் போன்றவர்கள் சொன்னாங்க, சிறுபட தயாரிப்பாளருக்கு வந்து நம்ம வந்து காப்பாற்றணும், அவங்களுக்கு ஒரு வழி காட்டணும். இப்ப ஒரு வியாபாரி சங்கம் இருக்கு, ஒரு வியாபாரிக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அவங்க போய் நிக்கிறாங்க. அவருடைய கடையில ஒரு பிரச்சனை, அவர் கடையில ஒரு திருட்டு போயிடுச்சு, அந்த கடையில ஏதாவது பொருள் சரியில்லை, வேலை பார்க்கறதுக்குள்ள ஒரு பிரச்சனை, இல்ல வந்து டாக்ஸ் பிரச்சனை வருதுன்னா இந்த சங்கங்கள் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா இங்கே அப்படி கிடையாது. இப்போ சினிமாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கேரண்டி இல்லாத ஒரு இதா இருக்கு. இப்போ கவரிங் நகை வாங்கினா கூட ஒரு 6 மாசம் கேரண்டி கொடுக்குறாங்க. பல கோடி இன்வெஸ்ட் பண்ற ஒரு தயாரிப்பாளருக்கு இங்க கேரண்டி கிடையாது, சப்போர்ட் கிடையாது. இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு தயாரிப்பாளர் வந்து ஒரு 4.5 கோடி போட்டு ஒரு நல்ல படம் எடுத்தார். அந்த ஒரு பெரிய பில்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டர், அவர் சினிமாவை ஆசைப்பட்டு லவ் பண்ணி வந்து சினிமா எடுத்தார். நல்ல கதையை தேர்ந்தெடுத்தார். அந்த படம் நல்ல பேச தாக்கு இருந்தது, மார்க்கெட் பண்ண முடியல. ஏன்னா அவருக்கு எப்படி அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு தெரியல. ஓகே, ஆமா சார். இப்ப நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கும் போது கூட நிறைய சின்ன படங்களுக்கு வந்து தியேட்டர் கொடுக்க மாட்டாங்க. இப்ப படம் எதுவுமே ரிலீஸ் ஆகலைன்னா கூட இந்த சின்ன சின்ன படங்களுக்குலாம் வந்து இந்த தியேட்டர் ஓனர்ஸே வந்து அந்த இது புக்கிங்க்கு வந்து கொடுக்க மாட்டேன்றாங்க. சோ இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இல்ல, இது வந்து பெரிய படங்கள் அதுல ஒரு பார்சியாலிட்டி இவங்க காட்டுறாங்க. அது இது முறைப்படுத்துறதுக்கான ஒரு அமைப்பு இல்லை.
சிறுபட தயாரிப்பாளருக்கு நாங்க வழிகாட்டுறோம், நாங்க கைட் பண்றோம், நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நாங்க இந்த படத்தை ப்ரொமோட் பண்றோம் அப்படிங்கிற இங்க ஒரு அதான் சொன்னேன். என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் தெரிஞ்சவர், அவர் ஒரு பெரிய பில்டரு, 4.5 கோடி ரூபா போட்டு ஒரு படம் எடுத்தாரு. நல்ல படம் எடுத்தாரு, நல்ல கதை உள்ள படம், நல்ல ஃபெஸ்டிவல்ஸ்க்கு நிறைய போச்சு, நிறைய ஸ்கிரீனிங் பண்ணார். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 50க்கு மேற்பட்ட ப்ரீவியூ ஷோஸ் போட்டிருப்பாரு. படம் பார்த்தா எல்லாம் நல்லா இருந்துச்சு. அவரை வந்து அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அந்த படத்தை மலையாளத்தில் கூட ரிலீஸ் பண்ணாங்க. மலையாளத்தில் எவ்வளவு போச்சு. ஆனால் அந்த படத்தை வந்து இவங்க ப்ராப்பரா அவர் எங்கே போய் ரிலீஸ் பண்ணுறது, எவ்வளோ தியேட்டர் புக் பண்ணுறது, எப்படி ஓடிடி விற்கிறதுன்னு அவருக்கு தெரியல, புதுசாக இருக்கிறதுனால தெரியல. அப்போ இந்த சங்கங்கள் வந்து அவரை வந்து கண்டுக்கிறவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. இப்போ அவர் ப்ரொடக்ஷனுக்காக நிப்பாட்டார், படம் எடுக்கிறதே நிப்பாட்டிட்டு அவருடைய பழைய பிசினஸுக்கு போயிட்டார். இப்போ யாருக்கு லாஸ்? ஒரு படம் எடுத்தாருன்னா ஒரு 100 பேர் 100 தொழிலாளர்கள் அங்கே வாழ்கிறாங்க, அவங்களுக்கு வேலை கிடைக்குது. சினிமாவை நம்பி மட்டுமே இருக்கக்கூடிய பல பேர் இருக்கிறாங்க, அந்த கனவை சுமந்துக்கிட்டு பல பேர் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்குலாம் நீங்கள் செய்யறதுக்கு வந்து ஒரு இது வேணும்ல. இப்போ அதை வந்து இந்த சங்கங்கள் வந்து முறைப்படுத்தணும். அதை வந்து அது இந்த சிறுபட தயாரிப்பாளர்களுக்கான ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை இவங்க கொண்டு வரணும். அது பண்ணாமல் இருக்கிறாங்க. அது வந்து இன்னைக்கு பெரிய ஹீரோவுக்கு அந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, ஷூட்டிங் நிப்பாட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுலாம் உண்மையிலேயே வருத்தமாக தான் இருக்குது. ஓகே சார், அதே மாதிரி வந்து சிலம்பரசன் சாரை பத்தி பேசும்போது நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். அவருடைய நிறைய படங்களுக்கு வந்து இந்த மாதிரி தடங்கள் வந்துட்டே தான் இருக்கு. சில தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி அவர் வந்து ஷூட்டிங்க்கு கரெக்டான டைம்ல வர்றதில்ல, இந்த மாதிரி அவர் மேல வந்து நிறைய அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை தான் வச்சுட்டு வராங்க. சோ அவருடைய படங்களை நிறுத்துறதுக்கு வேற ஏதாச்சும் காரணம் இருக்கா, இல்லைன்னா அவர் தான் காரணம்? இல்ல, அவர் தான் காரணம் அப்படின்னு சொன்னா, மணிரத்னம் மாதிரியான பெர்ஃபெக்ஷன் பார்க்கக்கூடிய ஒரு டைரக்டர் எப்படி திருப்பி ரிப்பீட்டடா அவரை வச்சு படம் பண்ணுவார்? மணிரத்னத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வந்தாருன்னா அதுல ஒரு இன்ச்சு கூட மாற்ற மாட்டார். ஷூட்டிங் 9 மணினா கரெக்டாக 8:59க்கு கேமரா ஆன் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி கரெக்டா பெர்ஃபெக்ஷன் பார்க்கக்கூடிய ஒரு டைரக்டர் முதல்ல செக்கச்சேக வந்தமானம், தக்லீஃப் படத்துல எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து 2 வருஷம் அவரோட டிராவல் பண்றாரு. அவர் கூப்பிடுற நேரத்துக்கு ஷூட்டிங் போவார், கூப்பிடுற நேரத்துக்கு ப்ரொமோஷனுக்கு போவார். 2 வருஷம் ஒரு ஆஃபீஸில் ஒரு அந்த மெட்ராஸ் டாக்ஸில் ஒரு ஸ்டாஃப் மாதிரி வேலை பார்த்தார் சிம்பு. மணிரத்னம் எப்போ கூப்பிட்டாலும் சரி, நாளைக்கு ஷூட்டிங் ஓகே, அடுத்த வாரம் ஷூட்டிங், வேற எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை. அந்த படத்துக்கு மட்டுமே 2 வருஷம் இருந்தார். அப்புறம் ப்ரொமோஷனுக்காக ஒரு 3 மாசம் அவங்க கூட டிராவல் பண்ணார். அப்போ கரெக்டாக இருக்க போய் தானே ஒரு பெரிய டைரக்டர், கமல்ஹாசன் மாதிரியான ஒரு பெரிய ஹீரோஸ் வந்து அவங்கள பயன்படுத்துறாங்க. அப்போ இது வந்து ஒரு காலத்தில் அவர் பான் வித் சில்வர் ஸ்பூன் வந்த புதுசுல அவருக்கு வந்தவொடனே எல்லாமே வேக வேகமாக கிடைச்சிருச்சு. இப்போ அந்த நேரங்களில் அவருடைய கொஞ்சம் அசால்ட்டா இருந்தார் ஆரம்ப காலகட்டங்கள். அதை மட்டுமே வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். ஆனா இப்போ பாக்குறப்ப இன்னைக்கு வந்து இந்த அரசன் பட ஷூட்டிங்ல எல்லாம் சொல்றாங்க அவ்வளவு பெர்ஃபெக்ஷனா இருக்கிறாரு, வெற்றிமாறனை விட இவர் ஃபாஸ்டாக வேலை பார்த்துட்டு இருக்காரு, அவர் சொல்ற நேரத்துக்கு முன்னாடி வந்து நிக்கிறாரு அப்படின்றாங்க. அப்ப பெர்ஃபெக்டா இருக்க போய் தானே வந்து உங்களுக்கு மணிரத்னம் ரிப்பீட்டடா பயன்படுத்தாரு. இப்போ உள்ள காலகட்டத்தில் பாக்குறப்ப ஆக்சுவலா அது தடங்கள் தானாவே ஏற்படுது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்தோம்னா அவர் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகணும். இப்ப இந்த பார்க்கிங் டைரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் அவரை வச்சு ஒரு படம் பண்றாரு. அந்த படத்துக்கு மே மாசம் ஷூட்டிங்கு புனேல ஒரு காலேஜில் அந்த படத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஷூட்டிங் போறதுக்கு. அந்த டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கர் அந்த படத்தை தயாரிக்கிறதா இருந்துச்சு. அப்புறம் அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு சிக்கல் வந்துச்சு, இடி ரைட் இதெல்லாம் வந்ததுனால அந்த ப்ராஜெக்ட் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. மே, ஜூன், ஜூலை இப்போ எல்லாம் ஆக்சுவலாக வந்து அந்த படம் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சு ரிலீஸ் ஆகிறதுக்கு தயாராக இருக்கு. அப்போ அந்த படம் இதாகுது. இப்போ அந்த படம் ரிலீஸ் டிலே ஆனப்பறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அஸ்வந்த் மாரிமுத்து ஒரு படம் பண்ணுறாரு. அஸ்வந்த் மாரிமுத்து சிம்புவை வச்சு ஒரு படம் பண்ணுறாங்க. அந்த படம் வந்துன்னா அந்த அஸ்வந்த் மாரிமுத்தோடைய முன்னாடி ராகன் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ண படம் காட் ஆஃப் லவ்னு ஒரு சப்ஜெக்ட். அது நல்ல சப்ஜெக்ட் அது. ஆனால் அது என்ன ஆச்சுன்னா அந்த படம் அதுக்குள்ளேயும் இவர் தானு படம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த படம் முடியறதுக்குள்ள இந்த படம் சிக்கல் வருது. இப்போ அஸ்வந்த் மாரிமுத்து படத்துக்கு போலான்னு பார்க்குறப்ப ரஜினி அவரை கமிட் பண்ணுறாரு. ரஜினிகாந்த் வந்து அந்த படத்தை ஏற்கனவே சுந்தர் சியை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பிறகு அதை வந்து சிபி சக்கரவர்த்தியை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அஸ்வந்த் மாரிமுத்தை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அஸ்வந்த் மாரிமுத்து சிம்புட்டை ஏஜிஎஸ்ட்டை கேட்டுட்டு தான் நாங்கள் பண்ணோன்னே சரி அவங்களும் போயிட்டு வாங்க, அதுக்கு நானும் இந்த படத்தை முடிச்சுட்டு வரேன்னு இருக்காரு. இப்போ இடையில சிம்பு அடுத்த மாதத்தோட இந்த படத்தினுடைய ஷூட்டிங்லேருந்து முடிச்சிருவார். ஜூன் எண்டிலோட இந்த அரசன் படத்தினுடைய முழு போர்ஷனையும் அவர் முடிச்சிடார். போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் தான். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர்ல வந்து அவர் கீர்த்தி வாசன் அவருடைய படத்துக்கு போறாரு. அந்த படத்துக்கு முன்னாடி வேலை நடந்துட்டு இருக்கு. அந்த படத்துக்கு போறாரு. வரிசையா லைன் அப் வச்சிருக்காரு. இப்ப ஓகே சார், அரசன் படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு சார்? தியேட்டர் தீபாவளிக்கு அரசன் படம் பிளான் பண்றாங்க. பொங்கலுக்கு அந்த கீர்த்தி வாசன் டைரக்டருடைய படத்தை ரிலீஸ் பண்றாங்க. தீபாவளி பொங்கல் பேக் டு பேக் படம் பண்றதா இருக்கு. சோ வந்து இந்த அரசன் படத்துல வந்து எஸ்டிஆர் அவர்கள் வந்து ஒரு புது கம்பேக் கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அவர் லுக்கே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப சேஞ்சஸா இருக்கும். தியேட்டர்ல ஸ்கிரீன்ல பாக்குறப்ப பாத்தீங்கன்னா 2 கெட்டப்ல பண்றாரு. ஒரு கெட்டப்ல பாத்தீங்கன்னா அதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 8 to 10 கிலோ வந்து ஒரு மாசத்துல வெயிட் லாஸ் பண்ணாரு சிம்பு. இவர் கூட சொல்லியிருக்காரு நம்ம டிஏஜிங் பண்ணிக்கலாம்,
இல்லாட்டி வேற ஏதாவது டூப் பண்ணிக்கலான்னு வெற்றிமாறன் கிட்ட இல்லை சார் பண்றேன் சார்னு சொல்லிட்டு ஒரு மாசத்துக்குள்ள ஒரு 8 to 10 கிலோ வந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. அந்த சேஞ்ச் ஒரே ஸ்கிரீன்ல வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகே. நம்ம டெடிகேட்டடா ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஆனால் அது கண்டிப்பாக ரொம்ப ரிஸ்க் எடுத்து நிறைய எஃபெக்ட் போட்டு பண்ணியிருக்காரு. ஒரு பெரிய கம்பேக்கா இருக்குன்றதான் இருக்கு. ஓகே சார், அரசன் படம் பத்தி நிறைய விஷயங்கள் வந்து எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்பவே நன்றி சார்.